Hi everyone, a very good afternoon. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து மேக்கிங் பிரெக்னன்சி ஈஸி. அதாவது ஒரு சின்ன டிப்ஸ் ஆர் டிட்பிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் for those who are trying to conceive. ஒரு small piece of advice மாதிரி. The first thing is to maintain ideal body weight, that is ideal BMI. And the second thing is to know about whether you are ovulating or not. And the third thing is small changes in your diet. And the fourth thing is to know about which is safe or which is unsafe period for fertility. And the final thing is workout. The first thing is weight management. நான் இன்ஷியலா பேசினது போல நம்மளுடைய நார்மல் BMI வந்து 18 to 25, that is 24.9. இதுக்குள்ள நம்ம ஃபிட் ஆகிறோமா அப்படின்னு பார்த்துக்கணும். சப்போஸ் BMI அதிகமா இருந்ததுன்னா we can try to reduce our weight. Various modalities இருக்கு, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. Either we can follow paleo diet or keto diet patterns follow பண்ணலாம். Keto is not beneficial. சில பேருக்கு அது வந்து ஒத்து வராது. Paleo diet you can proceed. அதுமே வந்து இன்ச்சினா ஒரு 4 to 5 kgs லூஸ் பண்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தென் யூ கேன் ரெஸ்யூம் டு யுவர் நார்மல் டயட் பேட்டர்ன். சப்போஸ் வந்து ரொம்ப ஒபிஸா இருக்கவங்க ஏன் இப்போ கன்சீவ் ஆகுறது இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஹெரிடிரியா அது ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னா they can get conceived. அதுல எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா ஒபிசிட்டி அஃபெக்ட்ஸ் ஃபர்டிலிட்டி. அதுக்கு few studies are there, right? ஸோ இப்போ வெயிட் ரிடக்ஷன் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம ஐடியல் வெயிட்ல தான் இருக்கோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளோட ஹைட் -100 அதுதான் நம்மளோட வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளோட ஹைட் வந்து ஒரு 157 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா -100 57 வெயிட் இருந்தா தட் இஸ் ஐடியல். ஸோ முன்ன பின்ன ஒரு 2 or 3 kgs இருக்கலாம். 57 அப்படின்னா ஒரு 55 to ஒரு 62 வரைக்கும் இருக்கலாம். தட் ஷுட் பி ஐடியல். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட வெயிட் வந்து ஐடியலா என்ன அப்படிங்கிறது. ஸோ வெயிட் ரிடக்ஷன் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் தோஸ் who are trying to conceive. And the second thing is whether we are ovulating or not. நமக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய நார்மல் menstrual cycle varies from 21 to 35 days. Average cycle 28 days. இப்போ ஒரு 28 days சைக்கிள்ல ஒரு மிட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 14 to 15 டேஸ்ல வந்து நம்மளுடைய cervical changes இருக்கும். கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிக்கும். வெஜினல் டிஸ்சார்ஜ், கொஞ்சம் மியூக்கஸ் செக்ரீஷன் அதிகமாகிற மாதிரி நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஓவலேஷன் கேன் ஹேப்பன். அப்படி நடக்கும்போது அந்த சேஞ்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லை இன்னொரு ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த டே 21 நம்மளோட சைக்கிள் ஒரு 21 or 22 டே அப்போ ஓவலேஷன் நடந்திருந்தா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் வந்து பாடியில ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகும்போது ஒரு சின்ன ரைஸ் இன் டெம்பரேச்சர், உடம்பு வந்து சூடாகிற மாதிரி இருக்கும். ஆனா திஸ் இஸ் நாட் ஐடியல் ப்ரெடிக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. வேற என்னென்ன சேஞ்சஸ் வச்சு நம்ம ஓவலேஷன் நடக்குதா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். மிட் சைக்கிள்ல ஓவலேஷன் நடக்கும்போது சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு மைல்டு பெயின் நடக்கும். இது ஓவலேட்டரி பெயின் அப்படின்னு சொல்லுவோம். பெயின் நடக்கும்போது சம் ஓவலேஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி உண்டு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஓவலேஷனை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல பாக்குற கிட் வந்து ஓவலேஷன் ப்ரெடிக்டர் கிட்ஸ் ஆர் தேர். இது வீட்லயே சில பேர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எல்லாரும் இதெல்லாமே பண்றது இல்ல. ஸோ there are certain measures by these things we can come to a conclusion whether ovulation is happening or not. சில பேர் வந்து LH surge பாக்குறது வந்து நார்மலா மிட் சைக்கிள்ல ஓவலேஷன் நடக்கிறதுக்கு 48 hours முன்னாடி ஒரு LHங்கிற ஹார்மோன் வந்து ரைஸ் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி தான் ஓவலேஷன் நடக்கும். அந்த LH வந்து நம்ம யூரின்ல இருக்கா என்னன்னு கூட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. கிட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஓவலேஷன் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட். நார்மலா நம்மளோட ஆவரேஜ் சைக்கிள்குள்ளே பீரியட்ஸ் வந்துருச்சு, எவ்ரி மந்த் நமக்கு ரெகுலரா வருதுன்னா ஓவலேஷன் இஸ் ஹேப்பனிங். இந்த 21 to 35 டேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 35 டேஸ் தாண்டி 2 months once 3 months once தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னாலே there is ovulatory dysfunction. ஸோ ரெண்டு திங்ஸ் பார்த்தாச்சு. And the third thing is small change in your dietary habit. Dietary habitல என்ன modifications கொண்டு வரலாம்? நிறைய பேர் காஃபி கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். Studies are there. Sipping more than 5 to 6 cups of coffee வந்து not advisable. That has a few effect on fertility. அது மாதிரி fallopian tube motility-லையும் ovulation நடக்கிறதுலையும் there are few things are there அப்படின்னு சில ரிசர்ச்சஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. காஃபி கன்சப்ஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லல, எவ்ரிதிங் இன் மாடரேஷன். அதாவது ஒரு சில பேர் வந்து ரொம்ப அடிக்ஷன் மாதிரி 3 to 4 cups 5 cups வரைக்கும்லாம் குடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ரியலி யூ ஆர் ட்ரைங் டு கன்சீவ் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு காஃபி கன்சப்ஷன் அவாய்ட் பண்ணிடுறது. இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல். யூ கேன் ஹேவ், அஃப்கோர்ஸ் யூ கேன் ஹேவ் டீ. ஹெர்பல் டீ, கிரீன் டீ இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் திங், டயட்ரி பேட்டர்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? யூ கேன் இன்க்ளூட் ஆஸ் மச் வெஜிஸ் as possible. நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்பவே நல்லது. ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் சாலட், மெடிட்டேரியன் டயட் மாதிரி இட்ஸ் so good. Then you can include honey amla, அந்த தேன் நெல்லிக்காய் சொல்லுவாங்களே, அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Then dried black grapes, then avocados, highly beneficial. And நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரி பால் பெப்பர்ஸ், கலர்ஃபுல் பால் பெப்பர்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
பிசிஓடி இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு படுக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஃபெனுக்ரிக் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இஃப் பாசிபிள் யூ கேன் ஆட் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் சின்னமன், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை சோக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ கேன் ஹேவ் இட். அந்த சோக்டு ஃபெனுக்ரிக் அலாங் வித் சின்னமன் அந்த வாட்டரோட எடுத்துக்கிட்டா அது ஓவலேஷனை வந்து ரெகுலேட் பண்ணும், மென்சுரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு ஸ்டடிஸ் ஆர் தேர். ஈவன் தோ ஐ எம் an allopathic doctor, இந்த ஹோம் பேஸ்டு மெடிசன்ஸ், இந்த சர்டன் திங்ஸ் ஆர் தேர் தட் யூ கேன் ஃபாலோ. இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஆக்சுவலி ஸ்டடிஸ் எல்லாமே இருக்கு. நம்ம இந்த ஃபெனுக்ரிக் கன்சப்ஷன் மூலமா சில ரெகுலேஷன் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஸ்டடிஸ் ஆர் தேர். அப்படிங்கும்போது தாராளமா வி கேன் ஃபாலோ. அதெல்லாம் பண்ணவே வேணாம் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. ஸோ இந்த அவகேடோஸ், ட்ரைட் கிரேப்ஸ் அதெல்லாமே யூ கேன் கன்சியூம். These are all the and one more thing is the consumption of other forms of rice such as இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிங்ஸ் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, மாப்பிள சம்பா அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பிளான்ல இருக்கீங்களோ அவங்கலாம் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து உங்களோட டயட்ரி பேட்டர்ன்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் அந்த ஃபோர்த் திங் இஸ் அபவுட் டு நோ விச் இஸ் சேஃப் அண்ட் அன்சேஃப் பீரியட் ஃபார் ஃபர்டிலிட்டி. ஆக்சுவலி நம்மளோட 20 days சைக்கிளில் ஃபர்டிலிட்டி அதிகமாக உள்ள பீரியட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஆக்சுவலி நம்ம கேலண்டர் மெத்தடில் அது அன்சேஃப் பீரியட்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பீரியடில் வந்து ஃபேமிலி லைஃப்ல இருந்தால் கன்செப்ஷனுக்கான ரேட் வந்து ரொம்பவே அதிகம். அது எந்த சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா என்னோட ஓபிடியில் ரொம்ப காமனாக இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. எந்த கேப்லேருந்து எந்த டியூரேஷன் வரைக்கும் டு பி இன் ஃபேமிலி லைஃப், டு பி இன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் பார்ட்னர் அப்படி தான் கேட்பாங்க. அது வந்து ஃப்ரம் த 8th day ஆஃப் யுவர் சைக்கிள் டில் யுவர் 18th day. அந்த 8 to 18 வந்து ஐடியல் டைம் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு கன்சீவ். அந்த நேரத்தில் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறது கன்செப்ஷன் ரேட்ஸை அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட் அதாவது நம்ம ஓவலேஷன் டிபெண்ட் பண்ணி அது வரும். சில பேருக்கு 35 days சைக்கிளாக இருக்கும். ஸோ இப்போ மிட் சைக்கிளை பிளான் பண்ணி யூ ஹேவ் டு கால்குலேட் பை யுவர் செல்ஃப். தென் அந்த ஃபைனல் திங் இஸ் ஒர்க் அவுட். 30 to 45 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் வந்து ரொம்ப ஐடியல். ஆக்சுவலி இந்த நேரத்தில் நம்மள கோவிட் டைமில் வந்து அவுட் சைட் நம்மளால போக முடியாது. ஸோ இஃப் பாசிபிள் இஃப் ட்ரெட்மில் இஸ் தேர் யூ கேன் டூ, ஆர் எல்ஸ் எதுவுமே இல்லையா வாட் கேன் வி டூ, வி கேன் டூ யோகா அண்ட் மெடிடேஷன் டு காம் அவர் செல்ஸ், ரைட்? யோகா இஸ் ஹைலி பெனிஃபிஷியல் அண்ட் சோ மெனி யூடியூபர்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் ஆர் தேர். அதை பார்த்து நம்ம அந்த ஆல் தோஸ் ஆசனாஸ் எல்லாமே பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. கூகுள் பார்த்து விக்கிபீடியா பார்த்து எல்லாத்தோட அந்த ரிசர்ச்சஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேணாம், பேனிக்காகவும் வேண்டாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, ஆன்ஷியஸோட இருக்க வேண்டாம். நிறைய ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஆன்சைட்டி எப்போதும் ஒரு அட்ரினலின் ரஷ்ஷோட இருக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே வந்து நார்மல் நம்மளோட மென்சுரல் சைக்கிளை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஹாவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட், மெடிடேட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஜஸ்ட் பிளான் யுவர் ப்ரெக்னன்சி. There is always a ray of light at the end of the tunnel. Okay, thank you so much.